சுவையான உணவை உண்பதில் ஆர்வமுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் இந்த காலகட்டம் ஒரு பாதி மாதம் ஒரு சோதனையும் நன்மையும் கலந்த ஒரு மாதம். ஏன்னா இந்த காலகட்டம் குடும்பத்தால ஒரு பிரச்சனை, தொழில் ரீதியான வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை தாமதங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் என்பது இருக்காது. ஏன்னா தொழில் வரக்கூடிய லாபம் கைக்கு கிடைக்காம அது ஏதோ ஒரு மறைமுக வழியில போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். அதே போல என்னக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எப்போதும் ஒரு அழுத்தமான சூழலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பேர்ல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப சோதனையான ஒரு காலகட்டமா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கும். ஸோ அதனால அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய காலம். மேலும் என்னன்னாக்கா இந்த காலத்தில் மீண்டும் இப்போதான் கொஞ்சம் மன அழுத்தம் போய் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழல் வந்திருக்கும். மீண்டும் மன அழுத்தத்தால வரக்கூடிய குழந்தைகளால ஒரு மன அழுத்தம் ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வியினால இருக்கும், இல்லை குழந்தைகளை பற்றின எதிர்காலத்தினால ஒரு மன அழுத்தம் என்பது இந்த காலத்தில் இருக்கும். 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மனம் என்பது ஒரு அழுத்தத்தில் பயணிக்கும். ஸோ அதனால மன அழுத்தத்தை போக்குவதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும். ஸோ அதனால இஷ்ட தெய்வ வழிபாட்டை சிறப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படையும்.